அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் பிறந்த 43 நாட்களே ஆன பெண் குழந்தையை மாடியிலிருந்து தூக்கி வீசி பெற்ற தாயே கொன்ற சம்பவமானது தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஈச்சம்பாக்கம் செல்வா நகர் பகுதியை சேர்ந்தவர்தான் அருண். வயது 34. தனியார் நிறுவனம் ஒன்றில் கார் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவிதான் பாரதி. வயது 25. இந்த தம்பதிகளுக்கு கடந்த 1.5 மாதங்களுக்கு முன்புதான் இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்தது. திருமணமாகி 3 ஆண்டுகள் வரை இந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை. அதன் பிறகுதான் இப்போதுதான் குழந்தையே பிறந்திருக்கிறது. பாரதி இரட்டை குழந்தைகளையும் கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு வீட்டில் வேலைகளை எல்லாம் பார்த்துவிட்டு மீண்டும் கட்டிலில் வந்து பார்த்தபோது அங்கே இருந்த குழந்தை ஒன்று காணாமல் போனதாக, ஒரே ஒரு குழந்தை மட்டுமே கட்டிலில் இருந்ததாகவும், இது குறித்து தனது அண்ணனான சரவணனிடம் அருண் தெரிவித்ததை அடுத்து இருவருமே சென்று நீலாங்கரை காவல் நிலையத்தில் குழந்தையை காணவில்லை எனவும் புகார் அளித்துள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த நீலாங்கரை காவல் நிலைய போலீசார் குழந்தையை யாரேனும் திருடிச் சென்றிருக்கலாமா என்ற கோணத்திலும் விசாரணை செய்வதற்காக வீட்டின் அருகில் இருந்த CCTV கேமரா காட்சிகளையும் கைப்பற்றினர். வீட்டை சுற்றி தேடியும் உள்ளனர். வீட்டின் பின்புறம் உள்ள காளிமனை அருகே இருந்த புதர் போன்ற பகுதியில் கட்டைப்பை ஒன்றில் இறந்த நிலையில் குழந்தையின் சடலத்தை போலீசாரும் மீட்டுள்ளனர். பிறகு இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த நீலாங்கரை உதவி ஆணையர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து இது குறித்து குழந்தையின் தாயான பாரதியிடம் விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில்தான் குழந்தையின் தாயாரான பாரதிதான் 2 குழந்தையில் ஒரு குழந்தை மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் அதனை கவனித்துக் கொள்வதற்காக தான் இருந்து வந்ததாகவும், அதனால் அதிக மன உளைச்சலுக்கு ஆளாகிய நிலையில் 2 குழந்தைகளில் ஒரு குழந்தையை கட்டைப்பையில் வைத்து 2வது மாடியிலிருந்து காளிமனையில் தூக்கி வீசி விட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். குழந்தை உடல்நிலை சரியில்லாமல் தூங்கவே இல்லை எனவும், அழுது கொண்டே இருந்ததாலும் தானும் தூங்கவில்லை எனவும், இதனால் தன்னுடைய உடல்நலமும் பாதிக்கப்பட்டு தான் மன உளைச்சலில் இருந்தால் தான் இப்படி ஒரு காரியத்தையே செய்துவிட்டதாகவும் கூறியிருக்கிறார். இதனிடையே இறந்த குழந்தையின் உடலை பிரேத பரிசோதனைக்காக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். பிறகு குழந்தையை கட்டைப்பையில் வைத்து மாடியிலிருந்து தூக்கி வீசி கொன்றுவிட்டு காணவில்லை என நாடகமாடிய குழந்தையின் தாயாரை நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினார்கள். விசாரணைக்கு பிறகு பாரதியின் தாயாரிடம் அவரை அனுப்பியும் வைத்தனர். மீண்டும் விசாரணைக்கு அழைக்கும் போது வரவேண்டும் எனவும் அறிவுறுத்தியும் உள்ளனர். மேலும் குழந்தை இறப்பை சந்தேக மரணமாக வழக்கு பதிவும் செய்துள்ளனர். பிரேத பரிசோதனைக்கு பிறகு குழந்தை இறந்ததற்கான காரணம் தெரியவரும் என காவல்துறையினர் கூறியும் உள்ளனர். தற்போது சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்துள்ள இந்த வழக்கானது பின்பு கொலை வழக்காக மாற்றம் செய்யவும் வாய்ப்புள்ளதாக போலீசார் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்ற குழந்தையை கொன்றுவிட்டு குழந்தையை காணவில்லை என நாடகமாடிய நிலையில் குழந்தையை தாயே கொலை செய்துள்ளது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இந்த சம்பவமானது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.